இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான தக்காளி குருமா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு அன்னாச்சி பக்கம், 3 ஏலக்காய் இதெல்லாம் தேங்காயோட போட்டு அரைச்சிருங்க. இப்போ இது கூட ஒரு 4 முந்திரி, கொஞ்சமாக பொட்டுக்கல்ல போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிடலாம். அடுத்து ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுடலாம். கூட ஒரு பட்டை, 2 கல்பாசி, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரல வதக்கிடலாம். அடுத்துதான் நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிடலாம். அடுத்து தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்தது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா பச்சை வாசம் போகிற கொதிக்க வச்சிடலாம். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் மல்லி இலைகளை தூவி இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்ம தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இனி சர்வ் பண்ண வேண்டியதான். நான் இன்னைக்கு இதை பணியாரத்துக்கு தாங்க செஞ்சிருந்தேன். பணியாரத்தோட இது செம்மையான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.